கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இதை கேட்கிற உங்கள்ல சிலர், அவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரே, இது எல்லாம் நிறைவேறலையே, அப்போ இது உண்மைதானா, இது நடக்குமா, இல்ல தேவன் வேற என்ன திட்டம் தான் என் மேல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தையை இன்றைக்கு அனுப்புகிறார். அவர் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்த மறு விசை அவர் என்ன செய்ய மாட்டாராம், திருத்த மாட்டாராம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரோ, வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்குரியது. அதுலயும் நீங்க சிலத உரிமை பாராட்டி நாட்கணக்குல நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, மாத கணக்குல ஜெபிக்கிறீங்க, வருஷ கணக்குல ஜெபிக்கிறீங்க. ஆனா கூட இன்னும் நடக்கலையே அப்படிங்கிறதுனால, அப்போ இன்னும் தேவன் என்ன வேற ஏதாவது என்ன குறிச்சு நினைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசின அத்தனை வார்த்தைகளையும் அவர் திருத்த மாட்டார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்க அறிந்து கொள்ளலாம். நிச்சயமா அவைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அததான் என்னாகமம் 23:19 கூட பார்க்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ இன்னைக்கு தேவனுடைய நேச்சரே என்னன்னா, அவரால பொய் சொல்ல முடியாது. உன்னை மாத்தி மாத்தி பேச முடியாது. அவர் அவர் மனம் மாற மாட்டார். அவர் ஒண்ணு சொல்லிட்டார்னா, அதிலேயே தான் அவர் மனம் இருக்குமே தவிர, அதை மாற்றி பேசுகிற தேவன் அல்ல. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு என்ன வாக்கம் கொடுத்திருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு அன்னைக்கு அவர் குடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்தாரு. அங்க வேலைக்காரங்களுக்கு கூட இடமில்லாமல் போகும் மட்டும் அங்கே ஆபிரகாம் ஒரு பெரிய பெருக்கத்தை கண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நாம் அதே தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதங்கள் நடக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. யோசுவா 21:45 கூட அதைத்தான் சொல்லுது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அன்றைக்கு யோசுவா நாட்கள்ல அங்க இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகள்ல ஒண்ணு கூட தவறி போகவில்லை. அவர் முன்னதாகவே சொன்ன அத்தனை வாக்குத்தத்த வசனங்களும் அங்க யோசுவாவின் நாட்கள்ல அது என்ன செய்தான், நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 1:20 பார்க்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ அவருடைய வாக்குத்தத்தங்கள், பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது ஆம் என்று மாத்திரம் இருக்குது, ஆமேன் என்று மாத்திரம் தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு இத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம்னா, அவர் ஆம் அப்படின்னு சொல்லிட்டார், அவர் ஆமேன்னு சொல்லிட்டாருன்னா, அது எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு நம்ம செயல்படுகிறோம், நம்ம அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு அவருக்குள்ள இருக்கிற நம்ம, இன்றைக்கு அவருக்குள்ள தான் அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால, உங்களுக்கு உண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும்போது, அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ நம்முடைய நம்பிக்கைய நம்ம அறிக்கையிடுகிறதுல எப்படி இருக்கணுமா? அசைவே இருக்கக்கூடாதா? கொஞ்சம் கூட அன்வேவரிங் மைண்ட் இல்லாதபடி, எனக்கு தேவன் இத வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாய் இதை செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த உறுதியில நம்ம நிக்கும்போது, ஏன்னா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆபிரகாமுக்கு அங்கே வாக்கு கொடுத்தவர், அங்க ஒருவேளை 100 வயதுல ஆபிரகாமுக்கு நம்ப முடியாத இடத்துல தான் இருந்தாலும், அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி
தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அங்க சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா தான் இருக்குது. ஆனா, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் வாக்கு குடுத்துட்டார். அவர் உண்மையுள்ளவர். அப்போ இன்றைக்கு நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அன்றைக்கு எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருப்பாங்க. அதற்கு பின்பு பொன்னோடு பொருளோடு வருவாங்கன்னு சொல்லி, அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினத நம்ம பார்க்கிறோம். இதே போல தான் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலயும் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை பார்க்க முடியும். மேசியா வருவார்ன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. மேசியா வந்தார். மேசியா மரிப்பார், மேசியா உயிர்த்தெழுவார் என்று சொல்லி அத்தனை வாக்குத்தத்தங்களும் அப்படியே நிறைவேறினத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைகள்ல ஒண்ணு கூட அது தவறி கீழ விழாது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நிச்சயம் உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. அப்பா நீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களால செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சர்வ ஆண்டவரே சர்வத்தையும் படைத்தவர். சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே எங்க சூழ்நிலைகள்ல இறங்கி, இன்றைக்கு எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நீர் கிரியை செய்யத் தொடங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.